The U.S. will take over the Gaza Strip. வணக்கம் மக்களே. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு யூஎஸ் போயிருக்காரு. அங்கே ட்ரம்ப்பை மீட் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற ட்ரம்ப் பேசுகிற ஒரு விஷயம் வந்து அதிர்ச்சி கொடுக்குது. அவன் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா வந்து காசாவை எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொல்கிறாரு. இதுக்கு முடியாது சொல்லியிருப்பார், காசாவில் இருக்க மக்களில் வந்து எஜிப்ட் மற்றும் ஜோர்டன் நாட்டுக்கு அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுருணும், அங்கேயே தங்க வைக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். அது சொல்கிற காரணம் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்க எல்லாம் ரொம்ப இடிஞ்சு போய் கிடக்குது, பழைய வெடிக்காத குண்டுகள்லாம் இருக்கும், அந்த இடத்துல சீரமைக்கணும், அது அங்கே மக்கள் வாழ்றதுக்கான இடமா இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷமாக அந்த இடம் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, மக்கள் நிம்மதி இல்லாமல் எப்பயுமே ஒரு போர் ரத்தம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ மக்கள் இப்போ நிம்மதியாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் அங்கே இருக்கிற போருக்கு இஸ்ரேலுக்கு பண உதவி, ஒரு ஆயுத உதவி பண்ணுறதே அமெரிக்கா தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இல்லீகலாக தங்கியிருக்கவங்களாம் அவங்கவுங்க நாட்டில் கொண்டு போய்ட்டு ராணுவ விமானத்தில் இறக்கி விடுறாரு ஒரு கைதிகளை போல். இப்போ அதே ட்ரம்ப் என்ன சொல்கிறார், காசாவில் போய் அமெரிக்கா எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாட்டை இவர் போய் எடுத்துக்கிறதுல எந்த இடத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. ட்ரம்போட நடவடிக்கை பல அரபு நாடுகளில் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.